இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சென்னை ஈசிஆரில் இருக்கிற ஜெகநாத் டெம்பிள். இந்த டெம்பிள் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்டில் கானத்தூர் அப்படின்ற இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. லொக்கேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தர்ஷன் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:30 ஆஃப்டர்நூன் 12:30 PM வரைக்கும். அதே மாதிரி ஈவினிங் 3:30 ஈவினிங் 7:30 வரைக்கும் இது ஓப்பனில் இருக்கும். நீங்கள் டெம்பிள் என்டர் ஆனதும் லெஃப்ட் சைடில் ஒரு வாக்வே இருக்கும். ஸோ அந்த வாக்வேயில் 2 சன்னதி இருக்குது. ஒன்று வந்து லார்ட் கணேஷாவோட சன்னதி, இன்னொரு சன்னதி லார்ட் சிவாவோட சன்னதி. பீயிங் எ சவுத் இண்டியன், நீங்கள் இந்த கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஏன்னா இது சவுத் இண்டியன் மெத்தடில் கட்டின ஒரு டெம்பிள் கிடையாது, இது ஒரிசா ஸ்டைலில் கட்டின ஒரு டெம்பிள். ஜனவரி 26, 2001 இங்கே ஒர்க்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே இருக்கிற ஜெகநாத்தோட சன்னதி அப்படியே பூரியில் இருக்கிற ரெப்ளிகா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெம்பிளோட மெயின் சன்னதி பிளாக் மார்பிள் அப்புறம் ஒயிட் மார்பிளில் கட்டியிருக்காங்க. பிளாக் மார்பிள் காஞ்சிபுரத்தில் இருந்தும் ஒயிட் மார்பிள் ராஜஸ்தான்லேருந்தும் வந்திருக்கு. சன்னதிக்குள்ளே போன உடனே என்ன அட்ராக்ட் பண்ணது இந்த சீலிங் இருக்கிற பெயிண்டிங் தான். விஷ்ணு பாம்பு மேலே படுத்துருக்கிற மாதிரி அந்த பெயிண்டிங். சன்னதிக்குள்ளே நீங்கள் 3 கடவுள் சிலையை பார்க்கலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெகநாத், பலதேவா அப்புறம் சுபத்ரா. இந்த 3 சிலையுமே நீமூரில் தான் பண்ணியிருக்காங்க. விஷ்ணுவோட மற்ற அவதாரமான நரசிம்மா, திருவிக்ரமா, ஸோ அந்த மாதிரி ஸ்டாச்சு அங்கே இருந்துச்சு. சன்னதியோட சீலிங்கில் உங்களுக்கு விஷ்ணுவோட 10 அவதாரமும் பெயிண்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. டெம்பிளுக்கு ரைட் சைடில் ஒரு புத்தர் சிலையும் வச்சுருந்தாங்க. ஓவராலாக எனக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நம்ம நார்மல் டெம்பிள்ஸ் இப்படி இருக்காது, இது ஒரிசா ஸ்டைலில் கட்டினதால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த லொக்கேஷன் ஃபுல்லாகவே க்ரீனரியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஒயிட் கலர் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் இந்த சன்னதி தான் சொல்லுவேன். அதுவும் அந்த சன்லைட்டுக்கு அந்த க்ரீனரியோட பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் அந்த சன்னதிக்குள்ளே இருக்கிற இந்த கஜலக்ஷ்மியோட ஸ்டாச்சு கம்ப்ளீட் 15 மினிட்ஸ் நான் வெறும் அந்த சிலையை மட்டும் பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் நீங்கள் நம்பி தான் ஆகணும். அப்படி என்ன அட்ராக்ட் பண்ணிச்சுன்னு எனக்கும் தெரியல. அந்த டெக்கரேஷனா இல்லை அந்த சாரியோட கலர் காம்பினேஷனா என்ன, எனக்கும் ஒன்றும் புரியல. உங்களுக்கும் அதே மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 2-3 மணி நேரம் தனியாகவோ இல்லை மனசுக்கு பிடிச்சவங்க கூடவோ பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுற இடம் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி விசிட் பண்ணியிருந்தீங்களாவோ இல்லை விசிட் பண்ண போகிறீங்கனாவோ போயிட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு உங்கள் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரியான வீடியோஸ் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் நிறைய இருக்குது. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய் வீடியோஸை என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from UV.